يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அருமையானதொரு மாலை பொழுதிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஒன்றில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேச உட்கார்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வழிகாட்டல்களின் ஆழமான புரிதல்கள் மூலமாகத்தான், அந்த புரிதல்களை நாங்கள் செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் எங்களுடைய இலக்காகிய அந்த அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையிலே எங்களால் பயணிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நாம் சிந்திப்பதற்காக, மீட்டி மீட்டி சிந்திப்பதற்காக அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆழமாக திரும்ப திரும்ப அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். லியதப்பரு ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காக. இன்றைய தலைப்பிலே எனக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் தரப்பட்டிருக்கிறது. அதுதான் சூரா ஷுஅராவுடைய 80வது வசனம். وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ, நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு சுகம் அளிப்பான், அவனே எனக்கு நிவாரணம் தருவான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பார்த்து அவர் பேசிய ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னால் சில வசனங்களையும் இதற்கு பின்னால் சில வசனங்களையும் கூறித்தான் அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்பது குர்ஆனிலே மிக அதிகம் மீட்டப்பட்ட வரலாறுகளில் ஒன்று. ஏனென்றால் தௌஹீதை புரிவதற்கு, தௌஹீதை நடைமுறைப்படுத்துவதற்கு, தௌஹீதை பிரச்சாரம் செய்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக, ஒரு பின்பற்றத்தக்க இமாமாக அவர் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ, இப்ராஹீமை அவருடைய இரட்சகன் சில வாசகங்களை கொண்டு சோதித்த போது فَأَتَمَّهُنَّ, அதை அவர் முழுதாக நிறைவேற்றினார், அதை கம்ப்ளீட் பண்ணினார். மிஷன் அல்லாஹ் எந்த கட்டளைகளை கொடுத்தானோ அதை அப்படியே முழுமைப்படுத்தினதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அதை முழுமைப்படுத்தின போது அல்லாஹ் சொல்றான், قال إني جاعلك للناس إماما, உன்னை நான் மனித சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு இமாமாக ஆக்க போகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்துக்கு ஒரு இமாமாக அல்லாஹ் ஆக்கினார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளை
கட்டளைகளை முழுமைப்படுத்துகின்ற அந்த தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிலே எங்களுக்கு சொல்லி காட்டினார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பணியை செய்யும் போது அவர் அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிறார். எப்படி அறிமுகம் செய்கிறார்? فإنهم عدو لي إلا رب العالمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் சிலை வணங்கிகளாக இருந்தார்கள். அப்ப அவர் சொன்னார் அந்த சமூகத்தை பார்த்து, فإنهم عدو لي, அவர்கள் எனக்கு எதிரிகள், இல்லா ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை தவிர. சொல்லிவிட்டு அந்த ரப்புல் ஆலமீனை அவங்க சொல்றாங்க, அல்லதி خلقني فهو يهدين, என்னை படைத்தவனாக அவன் எனக்கு வழிகாட்டுவான். வல்லதி هو يطعمني ويسقين, எனக்கு உணவு தருவதும் அவனே, எனக்கு குடிபானம் தருவதும் அவனே. وإذا مرضت فهو يشفين, நான் நோய்வாய்ப்படும் போது சுகம் அளிப்பவனும் அவனே எனக்கு. வல்லதி யுமீதுனி ثم يحيين, என்னை மரணிக்க செய்து பிறகு என்னை எழுப்புகின்றவனும் அவனே. வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி خطيئتي يوم الدين, என்னுடைய குற்றத்தை என்னுடைய பாவத்தை யௌமுத்தீன் கூலி கொடுக்கின்ற அந்த வேளையிலே எனக்கு மன்னிப்பதற்காக நான் அவனைத்தான் எதிர்பார்க்கிறேன், அப்படிப்பட்டவனைத்தான் அவன்தான் என்னை மன்னிப்பதற்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். எனவே ஷிர்க் செய்கின்ற, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு சமூகத்தை பார்த்து தௌஹீத் பிரச்சாரம் செய்யும் போது அல்லாஹ்வை பற்றி அவர் சொன்ன தகவல்கள் தான் இது. அப்போ நோய் பற்றிய, நோய் நிவாரணம் பற்றிய கொள்கை தௌஹீதோடு சம்பந்தப்பட்டது. நம்ம கதைக்கிறது சட்ட பிரச்சனை அல்ல, கொள்கை பிரச்சனை. கொள்கைதான் அல்லாஹ்விடத்திலே முதலாவது. கொள்கை சரியில்லாவிட்டால் பின்னால மார்க்ஸ் விழாது. கொள்கை பிழை என்றால் பின்னால மார்க்ஸ் குறையத்தான் விழும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது ஒரு சட்ட திட்டத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக சொன்ன வசனம் அல்ல. தன்னுடைய கொள்கை என்ன, அல்லாஹ்வை பற்றிய தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு அடிப்படையை சொல்லி தருகிறது. என்னது? நோய் வருவது என்பது இயல்பானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை படைத்திருக்கிறார். அதே போன்று நோய்க்கு மருந்தையும் படைத்திருக்கிறார். நாங்கள் அதை பின்னால பார்ப்போம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் நோய்வாய்ப்படும் போது என்று சொல்றாங்க. நான் நோய்வாய்ப்படும் போது அவனே எனக்கு சுகம் அளிப்பான் என்று சொல்றாங்க. இந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய அநேகமான அறிஞர்கள் சொல்றாங்க, அஷ்ஷர்ரு லா யுதாஃபு இலல்லாஹ், கெடுதி அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்படாது. இப்ப நாமளும் கதைக்கும் போது அவன் தான் நோயை தந்த, அவன் தான் சுகப்படுத்துறன்னு கதைப்போம். ஆனா நபிமார் அப்படி கதைக்காது. நபிமார் எப்படி கதைக்காங்க? எப்படி கதைக்காங்க? நான் நோய்வாய்ப்படும் போது அல்லாஹ் நோயை தந்து நோயை சுகப்படுத்துவான் என்று சொல்ல. அதுக்கு காரணம் சொல்றாங்க உலமாக்கள், ஹக்கீகத்துல யதார்த்தத்துல அல்லாஹ் தான் தந்து, இல்லாமல் இல்லை. ஆனால் அதற்கான காரணங்கள் நாங்கள் தான். மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்ட, அதனால் நமக்கு நோய் ஏற்படுகிறது. அல்லாஹ் தராம இல்லை, ஆனா அது அல்லாஹ் தந்து, நோய் அல்லாஹ் தந்துட்டான் என்று சொல்வது அல்லாஹ்வை குற்றம் சாட்டுவது. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, நான் நோய்வாய்ப்படும் போது அல்லாஹ் நிவாரணம் தருவான், அல்லாஹ் என்னை சுகப்படுத்துவான். அப்ப அஷ்ஷாஃபி என்று சொல்லக்கூடிய நோயை சுகப்படுத்துகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்.
அது மலக்குமார்களுக்கும் கிடையாது, ஜின்களுக்கும் கிடையாது, ஷைத்தானுக்கும் கிடையாது, நபிமார்களுக்கும் கிடையாது, ஒத்தருக்கும் கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்ப நோய் என்று வந்ததும் ஒரு மனிதன் முதல் எதை நினைக்க வேண்டும்? வைத்தியனையா, மருந்தையா, இல்லை உலகத்தில் இருக்கிற பிளட் டெஸ்டுகளையா, அல்லது அல்லாஹ்வையா? எதை நினைக்கணும்? ஒரு உண்மையான மூமின் நோய்வாய்ப்படும் போது முதலில் நினைக்க வேண்டும் அல்லாஹ்வை. ஏனென்றால் நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும், எவ்வளவு பரிசோதனைகள் செய்தாலும், எவ்வளவு ஸ்கேன்கள் எடுத்தாலும், உயர்தகமான சிகிச்சைகள் எடுத்தாலும் கடைசி புடிமானம் ஷிஃபா என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து. எனவே இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், நம்முடைய சராசரி வாழ்க்கையில நடக்கிற நோய் என்ற அந்த நிகழ்வு வந்தால் கூட நாங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ்தான் என்னை சுகப்படுத்தவன் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும், அதை உறுதியாக நினைக்க வேண்டும். இப்ப நான் ஒரு யுனானி வைத்தியர், இன்னும் ஒவ்வொரு துறை சார்ந்த வைத்தியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வைத்தியர்கள்கிட்ட போய் எப்படியாலும் நீங்க லேசாக்கி தருவோம் கைக்கப்படும். அது உண்மையிலே ஒரு அறியாம ஆட்கள் சொல்றாங்க, ஆனா தெரிஞ்சு சொன்னா அது ஒரு பெரிய குற்றம். அந்த போதிய அறிவு இல்லாததால அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும், எங்களை மன்னிக்கட்டும். டாக்டர் நீங்க காப்பாற்றி தரணும், நீங்க இந்த சுகப்படுத்தி தரணும். இது உண்மையில சொல்ல போனா ஒரு மனிதன் அறியாமைக்காக அல்லாஹ் மன்னிச்சுடலாம். அவரோட நோக்கம் ட்ரீட்மெண்ட் பரவாயில்லை, ஷிஃபா இவர் தான் தாரன்னு நினைச்சாருன்னா அது குஃப்ர் தான். அப்ப நாங்க நடைமுறையில வைத்தியர்களோட எக்ஸ்பர்ட்டுகளோட பேசும்போது நீங்க சுகப்படுத்தி தரணும் என்று சொல்லவும் போடாது, அவர் தான் சுகப்படுத்தி தந்து என்று சொல்லவும் போடாது. அல்லாஹ் தான் சுகப்படுத்தி தந்த, அல்லாஹ்கிட்டான் சுகத்தை கேட்கணும். டாக்டர் கிட்ட போய் என்னத்தை கேட்கிறேன்? டாக்டர் நீங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் செய்யுங்க, உங்களால எவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கானோ அவ்வளவுக்கு நல்ல சிகிச்சையை கொடுங்க அல்லாஹ்வுக்காக. அப்படி கேட்கலாம். நல்ல சிகிச்சையை கேட்பது குற்றம் அல்ல. ஏன்னா சிகிச்சை செய்கின்ற ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய எல்லைக்குள்ளதான் நாங்க அவங்கள்ட்ட கேட்கணும். அதுவும் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் தான், அது அனிதன்கிட்ட கேட்கலாம். இப்ப வீட்டுல உம்மா கிட்ட போய் சோறு வச்சு தாங்கன்னு கேட்கலாம், என்ற பசியை போக்கி விடுங்கள் என்று கேட்கலாம். ஏன்னா பசியை போக்குவது யாரு? அது அல்லாஹ்க்கு தானே. எனவே ஒரு மனிதன் மற்றவர்களிடத்திலே உதவி கேட்கும் போது அவர்களுடைய எல்லைக்குள்ள கேட்பதுல தப்பு கிடையாது. நபி அவர்களும் சஹாபாக்கள்கிட்ட ஹெல்ப் படுத்திருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு நபி அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் படுத்திருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக அழுத்த வேண்டிய விஷயம் என்னென்றால், நோய் என்று வந்தால் அல்லாஹ்தான் சுகப்படுத்துவான், சுகப்படுத்துகின்ற ஆற்றல் அவனுக்குத்தான் இருக்க நம்ம. இதால என்ன லாபம் என்று சொன்னால், நாங்க அல்லாஹ் தான் சுகத்தை தாரன்னு தெளிவாக நம்பினால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வழிகள்ல நாங்க சிகிச்சையை தேட மாட்டோம். சில கதை பேச்சுகள் நம்பிக்கைக்குள்ள அப்படி கிடக்க, அப்படி பின்னி பிணைஞ்சு நோக்கியும் பார்க்கணும், பேக்கியும் பார்க்கணும். அது ஒரு கதை, ஒரு பழமொழி மாதிரி. அப்ப என்ன, நோக்கியும் பார்க்கணும், பேக்கியும் பார்க்கணும். அங்க போய் இல்லையா, அது முஸ்லிம் அல்லாதார மாந்திரீக வேலை செய்த ஆக்களுக்கிட்டையும் போய்க்கிறாங்க. குஃப்ர செய்தாரா சிர்க்க செய்தாரா ஒன்னும் தெரியா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை சரியாக இருந்தால் நாம மச்சானாலும் ஒன்றுமில்லை, குஃப்ர ஷிர்க ஹராத்த செஞ்சு அந்த ஷிஃபா நமக்கு தேவை. ஏனென்றால் ஷிஃபாவை தருபவன் அல்லாஹ், ஷிஃபாவை தருபவன் அல்லாஹ். எனவே
இந்த உரையுடைய முதல் பகுதி அல்லாஹ் தான் ஷிஃபாவை தாரவன். நோய்வாய்ப்படும் போது நாங்கள் முதலில் அல்லாஹுவை நினைக்கவும், அல்லாஹ் தான் இதுக்கு ஷிஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா அது ஒரு புதுனமான விஷயங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சஹாபாக்கள் சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஷ்தகா நஃபஸ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத். நபி அவர்கள் நோய்வாய்ப்படும் போது முஅவ்விதாத்தை கொண்டு அவர்கள் ஊதி ஊதி தடவி கொள்வார்கள். இப்ப என்ன நோய் என்பது இல்ல, வேற நோய்வாய்ப்பட்டால் இப்ப நமக்கு என்னன்னா முதல் குளிசையை தான் தேர்றாங்க. தேர்றதுல தப்பு கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்படும் போது என்ன செஞ்சாங்க? முஅவ்விதாத்தை கொண்டு அதை ஊதி ஊதி தடவி கொள்வார். முஅவ்விதாத் என்பது குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயம், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயம். சில அறிஞர்கள் அதோட குல் ஹுவல்லாஹையும் சில ரிவாயத்துகள் இருப்பதாக மூண்டையும் ஓதி தடவி ரசூல் ஸல்லல்லாஹு இரவுகளையும் அந்த மூண்டையும் ஓதி ஊதி ஊதி தடவி கொள்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்படும் போது இந்த அத்தியாயங்களை ஓதி ஊதி என்ன செஞ்சுக்கிறாங்க? தங்கள தடவி இருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால், அது மட்டும் போதுமான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டும் போதும் என்று சொல்லு. அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆக முக்கியமான விஷயம் தான் இந்த கைப நம்புறது. மறைவா அல்லாஹு தஆலாவுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுக்கு எல்லாம் ஏலும் என்று நம்புறது. ஏனென்றா இப்ப உதாரணமாக எனக்கு சுவாச பைக்குள்ள ஒரு கிருமி ஒன்று போயிருந்தா ஓதினா சரியாயிருமான்னு கேட்டா அல்லாஹ் நாடினால் சரியா. அல்லாஹ்க்கு எல்லாம் ஏலும் தானே. அல்லாஹு தஆலாவுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லுகின்ற அமோக்சிசிலின் குளோக்சிசிலின் எரித்ரோமைசின் இந்த வேலையை அல்லாஹ்க்கு செய்யலதா? அல்லாஹ்க்கு ஏலும். ஆனா நாங்க அதுல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அமோக்சிசிலின் இந்த வேலையும் அல்லாஹ் அனுமதித்தால் தான் நடக்கும். அமோக்சிசிலினோ அல்லது அதை விட பெரிதோ எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் எந்த ஒரு மருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் அது வேலை செய்யும். அல்லாஹ் அனுமதி காட்டி அதுவும் வேலை செய்யும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட வேலைகளை செய்வதோடு நாங்கள் நோய் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவை நாங்கள் என்ன செய்யணும்? புறக்கணிக்காம அதையும் சேர்த்துக் கொள்ளணும். பின்னால விரிவாக நாம் வருவோம். இப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா வேற நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நோய்களை குணப்படுத்தி காட்டினார்கள். எந்த நபி நோய்களை குணப்படுத்தி காட்டினார்? குர்ஆன்ல வரலாற்றுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த நீண்ட வசனம் சூரத் ஆல இம்ரான் 49 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஉப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வஉஹீல் மௌதா பிஇذنில்லாஹ். நபிமார்கள் எப்பொழுதும் தௌஹீதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நான் பிறவி குருடனையும் வெண்தோல் வெண்குஷ்டம் உள்ளவனையும் நான் சுகப்படுத்துவேன். இன்னும் மௌத்தானாக்களையும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் நான் உயிர்ப்பிப்பேன். அப்ப நபிமார்களுக்கு டாக்டருக்கு மேல ஒரு ஸ்டெப் கொடுப்பாட்டி என்னது? அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் அவங்க உயிர் மௌத்தானாக்களையும் எழுப்பி காட்டுவாங்க. டாக்டர் மாதிரி செய்ய மாட்டாங்க, அது கஷ்டம். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் மூஜிசாவாக என்ன செஞ்சாங்க? செஞ்சு காட்டாங்க.
அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் பக்ராவிலே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டாங்க. கொலையாளியை கண்டுபிடித்து யாரும் நான் இல்லை எல்லாரும் தப்பிக்க பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்குல் நضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون. அல்லாஹ் என்ன செய்தான், அந்த மாட்டுடைய ஒரு பகுதியால அந்த மௌத்தானால அடிங்க. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பான், மேலும் உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை அவன் காண்பிப்பான். லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் யோசிப்பதற்காக, நீங்கள் நல்ல அறிவு பெறுவதற்காக அல்லாஹ் இதை செய்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப நபிமார்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மௌத்தானவர்களை உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறார். உலகத்தில மௌத்தான ஆக்களை அல்லாஹு தஆலா நபிமார்களை கொண்டு உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறார். எனவே எங்களுடைய நம்பிக்கை ஒன்று, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடிய விதத்தில் நோய் ஏற்பட்டவருக்கு சுகம் கிடைக்கும். ரெண்டு, அல்லாஹ் நாடினால் நபிமார்கள் மூலமாக உயிர்ப்பித்த மரணித்தவர்களை நமக்கு உயிர்ப்பித்து காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய சக்திக்கு, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு எல்லை கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஷாஃபி, நோயை சுகப்படுத்துகின்றவன் அவன் தான் என்ற அடிப்படையை நாங்க பார்த்தோம். இரண்டாவது, இந்த மார்க்கம் சொல்லுகின்ற இரண்டாவது அடிப்படை என்னென்றால், இது புகாரில வார ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா. அல்லாஹ் தஆலா நிவாரணத்தை இறக்காமல், அல்லது இன்னொரு ரிவாயத்திலே மருந்தை இறக்காமல் நோயை அல்லாஹ் இறக்கவே இல்லை. அப்ப ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு தாரான். என்னன்னா, நோயாளியாக இருந்தாலும் சரி, வைத்தியராக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, இதுக்கு மருந்து இல்லை என்று நம்ப கூடாது. எப்படி நம்ப கூடாது? இதுக்கு மருந்து இல்லை. இப்ப எங்கள்கிட்ட சில நோயாளிகள் வார எங்கிட்ட இல்லை, எங்களுக்கு தெரியும். யூனானி மருத்துவத்தினூடாக எங்கள்கிட்ட ஒரு லிமிட் கொண்டிருக்கு, இவ்வளவு செய்யலாமல். ஆங்கில மருத்துவத்துக்கு ஒரு லிமிட் உண்டு, இவ்வளவு செய்யலாமல். இப்ப ஒரு டாக்டர் இதுக்கு மருந்து இல்ல போங்க, இது கூடாத கதை, இது கூட மார்க் அடிப்படையில் இதுக்கு மருந்து இல்ல போங்கன்னு சொல்லலாம். என்ன சொல்லணும் நாம? இதுக்கு அல்லாஹ் மருந்த படைச்சிருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. அதனால இது தெரிஞ்ச இடத்தை நீங்க தேடி போய்க்கோ. இதுக்கு மருந்து இல்லை, இதுக்கு நிவாரணம் இல்லை என்று சொல்வது அது வஹீக்கு மாற்றமான ஒரு விஷயம். அப்ப இது என்ன சொல்லுது? எல்லா நோய்க்கும் அல்லாஹ் நோய் என்று சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் மருந்தை அல்லது நிவாரணத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இறக்கி வச்சிருக்கான். இது என்ன சொல்லுது? மருத்துவத்தை படிக்க சொல்லு. எல்லாரும் அவரவர பாட்டுக்கு தெரிஞ்சா மருந்து கண்டுபிடிக்கலாமா? மருந்துகள் எளிமைக்கு வந்து தானாக வந்து இந்த நான் தான் மருந்து செல்லுமா? இல்ல. வைத்தியனை, துறை சார்ந்தவர்களை படித்து ஆராய்ச்சி செஞ்சு இருக்கிற மருந்தை கண்டுபிடிக்க சொல்லு. அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் நிராசையாகி விடக்கூடாது. எந்த வருத்தத்துக்கு மருந்து இல்லை என்ற முடிவுக்கு அவர் வரக்கூடாது. எந்த வருத்தம் இருக்கு, எந்த வருத்தத்துக்கு மருந்தும் இருக்கு, ஆனா என்னை சுத்தி உள்ள ஆட்களுக்கும் எனக்கும் அந்த மருந்தை கண்டுபிடிக்க கஷ்டம். அது நம்மள தேடல்ல உள்ள பிரச்சனை. நம்ம அல்லாஹு தஆலா மருந்து இறக்கி இருக்கிறன்னு சொன்னார், நிவாரணத்தை இறக்கி இருக்கிறன்னு சொன்னார், நாம தேடல்ல. அல்லாஹ் எங்க இறக்கி வச்சிருக்கிறான்? எங்களை சுற்றி உள்ள சூழல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல, தாவரங்கள்ல, மிருகங்கள்ல, கனிப்பொருட்கள்ல, எல்லாத்திலையும் மருந்து இருக்கு. இன்றைக்கு உலகம் ஒரு பெரிய ஆய்வு செய்து தாவரங்களுக்கு என்னென்ன வகையான கெமிக்கல்கள் உடலுக்கு இவ்வளவு லாபமானது. நீங்களும் சில வேளை இந்த வாட்ஸ்அப், இந்த யூடியூபுகள்ல, பேஸ்புக்கள்ல, வீடியோக்கள்ல இந்த பழத்துல இவ்வளவு இருக்கு, இந்த சாதி பழத்துல இவ்வளவு சாமானிக்கு, இதுல இவ்வளவு இருக்குன்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا,
பூமியில இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தான் படைச்சு, ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்கு. இப்ப நம்மளை பொறுத்தவரையில நாம சும்மா ரசிகர்கள் தான். பார்த்து அழகாய்க்கு ரோசா பூ அழகாய்க்கு அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இந்த ரோசா பூல என்ன மருத்துவ குணமே அது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா நம்ம அந்த அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா தென்னை மரத்தை படைச்சிருக்கான். என்ன செஞ்சிருக்கான்? நம்முடைய சிந்தனைகள்ல உள்ள குழப்பம். அல்லாஹ் தஆலா தென்னை மரத்தை படைச்சிருக்கான். தென்னை மரத்தை படைச்சு போதாதுக்கு இப்படி நீளத்துக்கு 40-30 அடிக்கு ஒய்த்துட்டி அங்க தேங்காயை படைச்சு தேங்காய்க்குள்ள தண்ணியை படைச்சுக்கான். நம்ம எவ்வளவு புத்திசாலிகள் என்றால் அந்த தேங்காயை வாங்கி உடைச்சு சிங்குக்குள்ள அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். என்ன செய்யணும்? சிங்குக்குள்ள அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். அப்ப அல்லாஹ் தஆலா நாயன் இவ்வளவு நிலத்தில் இருந்த ஊத்த தண்ணியை ஏற்றி சேலைன், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேலைன் முடிஞ்சா இணலிய பொத்து போட்டு அடிக்கலாம், அவ்வளவு கிளீனர். அல்லாஹ் அப்படி பாதுகாப்பாக படைச்சு அதுக்குள்ள சோடியம், பொட்டாசியம், கல்சியம் இருக்குது, மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. நாம அதை என்ன செய்யறோம்டா வாங்கி உடைச்சு ஒரு சலா சிங்குக்குள்ள ஒரு கொட்டு என்ன இணலை தண்ணி குடிச்சா புத்தி மங்கி போய்த்துருமா? பரவாயில்லை, குடி. உங்களுக்கு அதுக்கு முந்தியே புத்தி மங்கி போய்த்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த உலகத்துல இப்ப நடக்கிற பிரச்சனைகள் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா. அல்லாஹ் ஒரு நோய், எந்த நோயையும் இறக்கல, அதுக்கு நிவாரணத்தை அல்ல அதுக்கு மருந்து இறக்காது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில நோய் என்று வந்தோன்னு அல்லாஹ் தஆலா இதுக்கு எங்கேயோ எப்பயோ இதுக்கு மருந்து இறக்கி இதுக்குரிய நிவாரணம் இருக்குது, எனக்கு தெரியாது, என்ன சுற்றி உள்ளாக்களுக்கு தெரியாத நிலைப்பாடு அவன் என்ன செய்யணும்? எடுக்கணும். இது புகாரில வார ஹதீஸ் நான் சொன்னது. இன்னொரு முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி தாஇன் தவா. என்னது? ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. ஃபஇதா உஸீப தவாஉ தாஇ பரஅ பிஇذنில்லாஹ். நோய்க்குரிய மருந்து கிடைத்து விட்டால் அல்லது நிகழ்ந்து விட்டால் பட்டுட்டா நோயோட அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அது சுகமாகி நோய்க்குரிய மருந்து கிடைக்கும். மருந்து அல்ல, அந்த நோய்க்கு உரிய மருந்து கிடைக்கும். அதானே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சில கானூன், சில ஒழுங்குகளை செஞ்சிருக்கார். நோய்க்குரிய மருந்து கொடுப்பட்டால் அது நோய்க்குரிய மருந்தாக இருந்தாலும், உதாரணமாக எனக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்குது, அதுக்குரிய மருந்து தான் எனக்கு தரப்பட்டாலும் அல்லாஹ் அனுமதித்தால் தான் அது எனக்கு சுகமாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இந்த வகையில நாங்க பார்க்கும்போது நபி அவங்க நோயாளிகளை சும்மா கிடங்கோ, படிக்கிறவனை சும்மா கிடங்கன்னு சில முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய உத்தரவை, அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்க்குமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் இந்த மார்க்கத்துடைய அழகு. சில மார்க்கங்கள்ல மருந்து செய்தில்லை, அவங்க சில கொள்கைகள்ல மருந்து செய்தில்லை. அல்லாஹ் தந்த நோயை அல்லாஹ் சோப்படுத்த சும்மா கிடக்கிற கஷ்டப்பட்டு, அப்படி இந்த மார்க்கம் எங்கேயுமே ஒரு நடுநிலையான மார்க்கம்.
பசி வந்தால் சாப்பிட சொல்லு. உங்களுடைய உடல் தேவைகளை, ஹலாலான தேவைகளை, ஹலாலான முறைகளை நிறைவேற்றதுக்கு அனுமதிக்கிறது. நோய் வந்தால் நோய்க்கு எங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல், எங்களுடைய ஈமானை இழந்து விடாமல் தகுந்த சிகிச்சையை அளிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்வது இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது சொல்லு. எனவே இது இரண்டாவது அடிப்படை. என்னது? எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நோய்க்கும் மருந்தை படைத்து வைத்திருக்கிறான், மருந்து இருக்கிறது என்று. மூணாவது அடிப்படை என்ன சொன்னால், மருத்துவம் என்ற ஒரு துறை இருக்கிறது. மருத்துவம் என்று ஒரு துறை இருக்கிறது. எனக்கு முந்தநாத்துல ஒரு 4 நாளைக்கு முந்தி ஒரு கேள்வி, ஒரு வாய்ஸ் கிளிப்ல ஒரு கேள்வி ஒன்று ஒரு ஆள் அனுப்பப்பட்டுச்சு. மருந்து செய்யாம இருக்கணுமாம் அப்படி என்றது ஒரு எல்லா வீடியோக்கள் வாரது தானே. மருந்து நோய் உடம்பே தானாக செஞ்சு கொள்ளுமாம், அதால மருந்து தேவையில்லையாம், அப்படி எடுக்கப்படாதாம் கருத்து ஒன்று பார்த்தேன். சரியா டாக்டர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து செய்யுங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் அந்த கருத்தை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ளாம. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை பத்தி சொல்றாங்க, மருந்தை பத்தி சொல்றாங்க, மருத்துவத்தை பத்தி சொல்றாங்க, மருத்துவ ஃபீல்டை பத்தி சொல்றாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மருத்துவத்தை பேசிக்கிறாங்கன்னா, சில இமாம்கள் தனியாக கிதாப் எழுதிக்கிறாங்க. திப்பு நபவி என்ற பேர்ல நபித்துவ மருத்துவம் சொல்லி சிலாக்கள் ஆரம்ப கால அறிஞர்கள், புகாரி, முஸ்லிம் போன்ற வேறு அறிஞர்கள் ஹதீஸ்களை அப்படியே தொகுத்திருக்காங்க. நபி அவர்கள் மருத்துவத்தை பற்றிய, மருந்துகளை பற்றி, நோயை பற்றி பேசிய ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம் மத்த இமாம்கள் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமுக்குள்ள தனியாக கிதாபு திப், மருத்துவம் என்ற பாடத்தொகுதி என்று அவங்க தனியாக தொகுத்திருக்கிறாங்க. அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு வைத்தியராக என்ன செய்யல, பிரகடனப்படுத்தல. ஆனா மருத்துவத்துக்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்கள், சில வழிகாட்டுற நபி அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல சஹீஹான ஒரு ஹதீஸ் வருது. எப்படின்னு சொன்னா, عاد رسول الله صلى الله عليه وسلم رجلا به جرح. ரசூலுல்லாஹ் காயப்பட்ட, காயம் உள்ள ஒரு மனிதனை, யுத்தம் செய்கிற சமூகம், ஜிஹாது செய்கிற சமூகம், காயம் இருக்கும், இல்லாட்டி தற்செயலாக நடந்த காயமா கூட இருக்கலாம். ஒரு காயமுள்ள ஒரு மனிதரை நோய் விசாரிக்க போனார். போன போது ஃபகால ரசூலுல்லாஹ் உதுஉ லஹு தபீப பனி ஃபுலான். இது கவனிப்போம், இன்ன கோத்திரத்தாருடைய டாக்டரை கூட்டிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்னுடைய அனுமானம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு கோத்திரத்தை சொல்லி அந்த கோத்திரத்தாருடைய வைத்தியரை நீங்கள் அழைத்து வாருங்கள் சொன்ன. அப்ப நான் விளங்குறேன், ஒவ்வொரு கோத்திரமும் அவங்களுடைய ஏரியாவில் அவங்க அங்க ஒரு தபீப் இருந்திருக்கார் போல. இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கோத்திரத்தாருடைய தபீபை அது ஒரு விஷயமாக இருந்து உண்மையின் தான். உண்மையிலே அன்புக்குரியவர்களே, வருத்தம் வந்தா முதல் நீங்க கூட பக்கத்துல இருக்கிற டாக்டர் தான் போ. உங்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு டாக்டர் இருந்தா அவர்கிட்ட தொடர்பு உங்களுக்கு வேணும். ஏன்னா அவருக்கு தான் உங்களோட முன்பின் கதை எல்லாம் தெரியும். அநேகமா புது டாக்டருக்கு உங்களோட முன்பின் கதை ஒன்று தெரியாது. அதனால நீங்க ஒரு ஃபேமிலி ஃபெமிஷியன் கட்டாயம் வச்சுக்கணும். இது ஒரு ஆலோசனை. இப்ப நீங்க ஒரு ஏரியாவில் வாழ்ந்தா ஒரு பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தா அவரோட நீங்க ஃபேமிலி பிசிஷியனை வச்சுக்கொள்ளலாம். அவர்கிட்ட போறோம், அவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப அவர்கிட்ட உங்களோட ரெக்கார்ட் இருந்தா, இப்ப உங்களை கண்டா சில என்ன மெலிஞ்சிக்கன்னு கேட்பாங்க. உங்களை கண்டா என்ன மெலிஞ்சு, என்ன கொஞ்சம் சதுரம் விட்டேன். புது டாக்டர்கிட்ட போன என்ன மெலிஞ்சுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டேன். அவருக்கு நீங்க என்ன செஞ்சு தெரியா, நியூ. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் காலத்திலே அந்த கோத்திரத்துக்கு ஒரு டாக்டர் தபீப் இருந்திருக்கார். அப்ப மருத்துவம் என்பது ஒரு துறை, அதுக்கு துறை சார்ந்த ஆட்கள் இருப்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காங்க. ஒரு சமூகத்துல, ஒரு பிரதேசத்துல, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தபீப் இருப்பதை நபி அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ஒரு புதினம் என்னன்னா, எல்லாத்தையும் யூடியூப்ல பார்த்து செய்து, டாக்டர்கிட்ட போகாம யூடியூப்ல பார்த்து போட்டு எல்லாத்தையும் செய்து.
இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்கள் பார்மசியில போய் மருந்து. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பிழையான அணுகுமுறை. நோய் என்பது, வருத்தம் என்பது, உடல் என்பது நம்முடைய உயிரும் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால எப்பவும் ஒரு அறிவு நிறைஞ்ச ஒரு படிச்ச ஒரு விஷயம் உள்ள ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய ப்ராப்ளம்களை சால்வ் பண்ணணும். மொழிய இந்த ஷார்ட்கட் யூடியூப்ல பார்த்து செய்த அல்லது இல்லாட்டி போய் பார்மசி ஒன்றில் போய் செல்லி மருந்து எடுக்கிற பார்மசிக்கார ஆளுக்கு மருந்துகளை தெரியும், டயக்னோசிஸ் அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுங்கு வச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காயம் பட்ட ஆட்டால நான் தான் ரசூலுல்லாஹ் எனக்கு மருந்து தெரியும் என்று தொடங்கிக்கிறார் இல்லையா? அவர் என்ன சொல்றாங்க, இந்த கோத்திரத்தாருடைய தபீபை அழைத்து வாருங்கள். அதுதான் பெரிய தன்மை. இப்ப உதாரணமாக நம்முடைய நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லுவோம். இப்ப புதிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று இந்த கவுன்சிலிங். புதிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று கவுன்சிலிங். எங்களை பொறுத்த வரையில மார்க்கம் வழங்கினவன கணக்க கவுன்சிலிங் ஒன்றும் தேவையில்லை. வழங்குதா? சரி, அதே மாதிரி நீங்க கவுன்சிலர் கிட்ட கவுன்சிலிங் போனா இவ கவுன்சிலர் மருந்து எழுதுறான். எங்களுக்கிட்ட துண்டு வருது கவுன்சிலர் சீல் அடிச்சு பிஎஸ்சி கவுன்சிலிங் என்று அவர் ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் எழுதுற மருந்து எழுதி சீல் அடிச்சு கொடுத்துக்காரு. அவர் பார்மசியில போய் வாங்கச்சு. அப்ப இதெல்லாம் என்னது? இது முறையற்ற விஷயம். நம்ம கவுன்சிலர் நாம் கவுன்சிலிங்கோட நின்றோம். நான் யூனானி வைத்தியன்டா நான் அதோட நின்றோம். நான் தியேட்டருக்கு போப்படாம், நான் ஆங்கில மருந்து என்ன செய்யப்படாது. இந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் ஒழுங்கை சொல்லி நமக்கு எதுக்கு அனுமதி இருக்கிறதோ அதைத்தான் நாம் என்ன செய்வோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் கிட்ட எனக்கு இவருக்கு ட்ரீட் பண்ணதுக்கு வஹியத்தான் அறிவத்தான் அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. இந்த காயம் பட்ட ஆளுக்கு நான் மருந்து கட்ட போறேன், எனக்கு டக்குன்னு வஹி அனுப்பண்டா அல்லாஹ் அனுப்ப மாட்டாங்க. ஷூரா அனுப்புவார், கேட்டா அனுப்புவார். ஆனா நபி அவங்க என்ன செய்யல, எடுத்தேன் கவிழ்த்தேன் நான் தான் எல்லாம் செய்த போக்கு நபி அவங்கள்ட்ட என்ன செய்யல இருக்கல. நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த கோத்திரத்தாருடைய தபீபை அழைத்து வாருங்கள் சொல்றாங்க. அப்ப இருந்து நாங்க என்ன செய்யணும், நபியுடைய சுன்னா துறை சார்ந்த நிபுணருடைய சப்போர்ட்டை, துறை சார்ந்த நிபுணருடைய அசிஸ்டன்ஸை நாங்க என்ன செய்யணும், எடுக்கணும். அப்ப நமக்கு வருத்தம் வந்தா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஜிபின்னு சொல்லுவாங்க, ஜெனரல் பிராக்டிஷனர், நம்ம பகுதியில் உள்ள ஒரு டாக்டர் எடுக்கணும். அவர் 2 தடவை பார்த்து போட்டு நீங்க பெரிய ஆளை பார்த்து கடிதத்தை தந்தா போகணும். ஒரு ஒழுங்குமுறையை நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் கடைப்பிடி. அதை விட்டு போட்டு கண்டனெல்லாம் மருந்து எடுக்கிற கண்டனு எல்லாம் திங்குற வேலை எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு என்னது பாதுகாப்பானது அல்ல. எவனாவது சும்மா கதப்பான், இது இந்த வருத்தத்துக்கு நல்ல மருந்து, இது இந்த வருத்தத்துக்கு நல்ல மருந்து, அந்த வருத்தம் 1008 காரணத்தால வெறும். அப்ப எப்படி ஒரு மருந்து எல்லாத்துக்கும் நோய் நிவாரணம் அப்படி வராது. அப்படி வரணும், அது வகையில வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஞ்சீரகத்துல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி வந்தா சரி. அதுக்கு அங்கால ஒரு நோய் ஒரு சாமான் எல்லாத்துக்கும் நோய் சரி வர. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆளை வர சொன்னோன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ஆள் வந்துட்டார். யா ரசூலல்லாஹ் வயுக்னி துஆ தவாஉ ஷைஆ, இந்த மருந்தால ஏதாவது வேலைக்குதா யார் சொல்லலாம்னு கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் வஹல் அன்ஸலல்லாஹு மின் தாஇன் ஃபில் அர்த் இல்லா ஜஅல லஹு ஷிஃபா. அல்லாஹ் தஆலா இந்த பூமியில ஒரு நோயை இறக்கினானா அதுக்கு ஷிஃபாவை நிவாரணத்தை வைக்காமல் அல்லாஹ் நோய் என்று இறக்கினானா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. இந்த அறிவிப்பாளர் தொடர் சஹீஹான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்ல முஸ்னத் அஹ்மத்ல 23156வது ஹதீஸாக என்ன செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு. அப்ப 3வது அடிப்படை என்னென்றால் என்னென்றால் மருத்துவம் என்பது ஒரு துறை. மருத்துவம் என்பது அது துறை, அது அப்படி ஒரு கல்வி உண்டு,
இருக்குது. அதை கற்பதை, அதை அந்த துறையில ஈடுபடுவதை நபி அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப ரசூலுல்லாஹ் அந்த வைத்தியரை கூட்டி வாங்கன்னு சொன்னா, ஒரு வைத்தியர் இருப்பதை, வைத்தியருடைய தேவையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அப்ரூவ் பண்றாங்க. இந்த சமூகத்துல வைத்தியர் இருக்கணும். அப்ப நாம ரசூலுல்லாஹ் சொன்னாவுல வைத்தியர் இருக்கணும் என்று சொல்லும். நாம் என்ன செய்யறோம்னா யூடியூப்ல பார்த்து போட்டு கண்ணுக்குள்ள என்னதையாலும் புளிஞ்சு ஊத்துறோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول 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 الله. حي على السلام لا حول ولا قوة إلا بالله. حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله. صل على محمد. நாலாவது அடிப்படை என்னென்றால், நாலு அடிப்படை தான் உங்களுக்கு நான் சொல்லி போட்டு சில முக்கியமான பாயிண்ட்களை, பிராக்டிக்கல் பாயிண்ட்களை நான் சொல்லுவேன். நாலாவது அடிப்படை என்னென்றால், நாங்கள் எங்களுக்கு தந்த நியமத்துகள்ல ஆரோக்கியமும் ஓய்வும் மிக பிரமாண்டமான, மிக பிரமாதமான நியமத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரில வர ஹதீஸ்ல, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். ரெண்டு நியமத்துகள் இருக்கின்றன, அந்த ரெண்டுலயும் அதிகமானோர் நஷ்டத்துல, லொஸ்ட்ல இருக்கிறார்கள். சொல்றாங்க, அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நாலாவது அடிப்படை. நாலாவது அடிப்படை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆரோக்கிய விஷயத்திலையும் ஓய்வு விஷயத்திலையும் அதிகமானாக்கள் கவனக்குறைவாக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அதாவது லாஸ்ட், அவங்க லாபம் ஈட்டுகின்ற வழியில இல்லாம நஷ்டம் போற வழியில இருக்கிறார்கள். இந்த லாபம் ஈட்டாமல் நஷ்டம் அடைகின்ற வழி என்பது ரெண்டு வழி. ஒன்று, நாங்க ஆரோக்கியமாக இருக்கும் போது உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நாங்க எவ்வளவுக்கு வழிபட வேண்டுமோ நல்ல காரியங்கள்,
அது இபாதத்துகள் என்று சொல்லப்பட்ட நம்முடைய கடமைகளாக அல்லது சமூக சேவைகளாக எதுவோ நல்ல அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கக்கூடிய நல்ல காரியங்கள்ல ஆரோக்கியமாக இருக்கும் போதுதான் வீரியமாக ஈடுபடலாம். நோய்வாய்ப்பட்டா இந்த நல்ல சமூக சேவை இருந்தாலும் சரி, தனிப்பட்ட இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, நோன்பு போன்ற ஹஜ்ஜு போன்ற கடமைகளாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லாத போது அதை வீரியமாக முழுதாக செய்ய முடியாது. அப்ப அநேகமான ஆட்கள் இந்த ஆரோக்கியத்துல தோல்வியில நஷ்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியம் இருக்கும் போது ஒன்று என்ன செய்யணும், அந்த ஆரோக்கியத்தை நல்வழியில் பயன்படுத்தினால்தான் நாங்கள் வெற்றி பெறலாம். இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை நாம அநியாயமா கெடுத்துக்கொள்வோம். எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும், ஆனா நோய் வந்த உறவுதான் கண்ண முழிக்குது. அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற யோசனை கொஞ்சம் குறைவு தானே. எல்லாரும் எந்த அளவுக்கு சொன்னா, நாங்க என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கும், இது நம்முடைய உடம்புக்கு நல்லமா, இது கூடாதா, எந்த யோசனையுமே இல்லை. அப்ப மனிதன் ஆரோக்கியத்துல ரெண்டு வகையான நஷ்டத்தில் இருக்கிறான். ஒன்று, தன்னுடைய ஆரோக்கிய சுக வாழ்வை மையப்படுத்தி நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் அதை வீணாக்குகிறான், தன் ஆரோக்கிய காலத்தில் வீணாக்குகிறான். இரண்டாவது கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியத்தை அவன் என்ன செய்தான், அதை சிறப்பாக மெயின்டைன் பண்றான், அதை கெடுத்துக் கொள்கிறான். எனவே ஒவ்வொருவரும் நாங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். யாராவது ஒருவர் ஒரு டாக்டரை சந்திச்சு ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு ஆலோசனை நாம் எடுத்துக்கமா வாழ்க்கையில? இல்லையே. வருத்தத்துக்கு மட்டும்தான் நாம என்ன செய்யறோம், டாக்டர்கிட்ட போறோம். வருத்தம் இல்லாம நாம டாக்டர் கிட்ட போறோம், ஒன்றுக்கு தான் கருத்தடைக்கு போ. வருத்தம் இல்லை, எங்களுக்கு புல்ல கொஞ்சம் தள்ளி வேணுமெண்டா போய் குளிச்சுக்கு போ. மற்றபடிக்கு நாங்க யாரும் பொதுவாக வைத்தியர்களை நாடி ஆலோசனை பெறுவதில்லை. இப்ப உதாரணமா எங்களோட உமாக்கு சீனி வர்த்தமிக்கு, வாப்பாக்கு சீனி வர்த்தமிக்கு, பொதுவாக கல்வி கற்றவர்கள் பரம்பரையில் இருந்தா வெறும் என்று சொல்றாங்க. அப்போ ஒரு டாக்டரை சந்திச்சு அவருக்கு காசை கொடுத்து, என்ன இந்த சீனி வராம கொஞ்சம் அல்லது கொஞ்சம் புறவு வாரத்துக்கு செய்யறதுக்கு என்ன செய்யணும் கேட்கலாமா? இல்லையா? கேட்கலாம். இல்லாட்டி உமாவும் மௌத்தான பெரலைஸ் ஆகி வெடிச்சு, வாப்பாவும் மௌத்தான இங்க வெடிச்சு தான் பெரலைஸ் ஆகி, ரெண்டு காக்காவும் மௌத்தான வெடிச்சு தான், ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன எனக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். ஏன் வாப்பா அவங்களுக்கு போய் ஒரு டாக்டரை சந்திச்சு, எங்களோட நாலு பேர் ஆக்கள் எங்களோட குடும்பத்தில் ப்ரெஷர் கூடி வெடிச்சு மௌத்தாயிக்காங்க. இந்த ப்ரெஷரை வராமல் அல்லது கொஞ்சம் கட்டுப்பாடாக வைக்க என்ன வகையான சாப்பாடு, என்ன வகையான பழக்க வழக்கங்களை அதை கேட்கலாம். அப்போ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் சொல்லாங்க, நம்மில் அதிகமானோர் இந்த ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனவே தரப்பட்ட நேமத், ஆரோக்கியம் என்பது நேமத்துண்டா, நேமத்தை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு இல்லையா? இப்ப காசு என்ற நியமத்தை தந்தா பாதுகாக்கணும் நினைக்கும். காசு என்ற நியமத்து வந்தா அதை பாதுகாக்கணும், அதை லொக் பண்ணணும்னு நினைக்கும். ஆரோக்கியம் என்ற நியமத்தை தந்தா அதை பாதுகாக்கணும் என்ற எண்ணமும் இல்லை, நோக்கமும் இல்லை. எனவே கட்டாயம் இங்க உள்ள இந்த பயான்ல கலந்து கொண்டாக்கள் கட்டாயம் இந்த பயான்ல ஒரு முக்கியமான பாயிண்டாக ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கின்ற, அதை பாதுகாப்பதை பற்றி சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற மக்களாக நாங்கள் மாறுவோம். அதே போன்று ஓய்வு, அது இந்த தலைப்போட சம்பந்தம் இல்லாது, ஓய்வு விஷயத்திலையும் நாம கொஞ்சம் ஓய்வான நேரங்கள் கிடைக்கிறது கஷ்டம். உழைப்பு எங்களை எல்லா பக்கமும் நேரத்தை தின்றும். ஓய்வு கிடைக்கும் போது இயன்ற அளவு நல்ல காரியங்களை நாங்கள் ஈடுபடுறோம். அதோட இந்த 4 அடிப்படைகளையும் சொல்லிட்டு சில முக்கியமான டே டு டே பிரச்சனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ சிலாக்கள் நினைக்காங்க, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நோய் என்பது அல்லாஹ்வோட தண்டனை, அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒருத்தருக்குன்னு தெரியாத ரகசியம். நபிமார் நல்லோர்கள் எல்லாருக்கும் நோய் வரும். அதால் என்ன செய்யணும், நோயை ஒழிக்குது.
என்னவோ ஒரு கேன்சர் வந்தா ஒழிக்கிற, கேன்சர் வந்தா ஒழிக்கிற, என்னவோ கேன்சர் அல்லாட தண்டனை மாதிரி. எல்லா நோயும் எல்லாருக்கும் பெறலாம். நம்ம நோய்க்குரிய குணங்குறிகள் தெரியும் போது ஆரம்பத்திலே சிகிச்சை எடுக்கலாம். ஏனென்றா நோய் முற்றிய பிறகு அதை சிகிச்சை அளிப்பதை விட ஆரம்ப நிலைகளில் சிகிச்சை அளிப்பது லேஸ். அது எந்த பிரச்சனையும் தான் உலகத்தில். அதே போன்று நோய் வந்தோன்னு அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சோசியல் மீடியாவில் போட தேவையும் இல்லை. மறைக்கப்படான்னு எல்லாருக்கும் சொல்லித்து தேவையான இடத்துல நம்மளோட நோயை சொல்லி நம்மளுக்காக துவா செய்வாங்கன்னா நோயை சொல்லலாம். நம்ம டாக்டர்கிட்ட போய் நோயை சொல்லலாம். நோயை ஒழிச்சு வேலை இல்லை. ஒழிச்சு இந்த நோய் லேசாக போகிறதும் இல்லை. ரெண்டு நோய் வந்தோன்னு. ரெண்டாவது நோய் வந்தால் சுண்ணாவில் சொல்லப்பட்ட சிகிச்சைகளை நாங்கள் முயற்சி செய்யலாம். துவாக்கள், இப்போ கரிஞ்சீரகம் தின்ற, தேன் குடிக்கிற, ஹிஜாமா செய்கிற, இது அதெல்லாம் பெரிய பெரிய டாபிக். இதுகளில் நாங்கள் ஈடுபடலாம், பிரச்சனை. ஆனால் இவ்வளவு தான் என்று முடிவெடுக்க தேவையில்லை. அதுலேயும் எங்களுக்கு சிவா கிடைக்கும். இப்போ சொல்லப்படுகின்ற சிகிச்சைகளை நாங்கள் என்ன செய்யலாம், முயற்சிக்கலாம். மூணாவது இது ஒரு நடுநிலை. என்னது? அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த அனுபவ அறிவையும் பயன்படுத்துகிற, வஹி மூலம் சொல்லப்பட்ட விஷயங்களையும் பயன்படுத்துகிற, இது ஒரு நடுநிலை. சிலாக்கள் இருக்காங்க திப்பு நபவி மட்டும்தான், நாங்கள் அதுவும் ஒரு பெனடோல் அதொன்றும் எடுக்க மாட்டோம். நாங்கள் அது பிழையான ஒரு அணுகுமுறை. நாங்கள் திப்பு நபவியையும் செய்வோம். அதுக்கு பிறகு ஆய்வுகள், அனுபவங்கள் மூலமாக, படிப்புகள் மூலமாக, ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சிகிச்சைகளை நாங்கள் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று என்னதான் நடந்தாலும் ஷிர்கு, குஃபுர், ஹராம் அந்த வழிகளில் நாங்கள் போய் கடைசியாக என்ன செய்வோம், கடைசியாக குஃபுரில் ஷிர்கில் தாயிடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்ட எல்லைக்குள்ளே நாங்கள் எங்களோட சிகிச்சைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே போன்று முக்கியமான விஷயம், துறை சார்ந்தவர்களோடு தான் நம்முடைய விஷயங்களை வச்சுக்கொள்ளணும். ஒரு ஆளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேணும்னா அதில் படித்து பட்டம் பெற்ற ஒரு நல்ல வைத்தியரை போய் அணுகுது. அல்லது யூனானி, ஹோமியோபதி, சித்தம், மாடர்ன் மெடிசின், அக்யூபஞ்சர், இதெல்லாம் WHO உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகரித்த மருத்துவ துறைகள் தான். அதுக்காக ரோட்டால போறவன்கிட்ட போய் நாம் என்ன செய்ய தேவையில்லை, மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்ட ரீதியாக பதிவு பெற்ற, சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட, உங்களுக்கு நம்பகமான கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஆட்களோட நீங்கள் தொடர்பட்டு என்ன செய்யுங்க, உங்களோட மருந்துகளை, உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ளும். அதே நேரம் உரிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், சிகிச்சைகளை தொடங்க வேணும். நாளைக்கு நோய் விஷயத்தில் விட்டுறாதங்க. ஏனெண்டா நோய், எந்த நோயும் முற்றும் போது அதை ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறது கஷ்டமானது. எனவே நம்மளோட உடம்பு நோய் சொல்லுதுண்டா நாங்கள் உடனடியாக அது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். உண்மையில் சொல்ல போனால் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு நேரம் என்பது லிமிட்டட். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசிய விஷயத்தில் இன்னும் விளக்கத்தை தந்து நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டு, அகீதா எங்களுடைய ஈமானையும் பாதுகாத்து கொண்டு நல்ல முறையிலே வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.